ஸ்ரீ வெங்கடாச்சல மகாத்மியம் 8ஆம் அத்தியாயம். ஸ்ரீனிவாசர் மற்றும் பத்மாவதியின் திருமணம். ஸ்ரீ லக்ஷ்மி தேவி மற்றும் பிறர் திருமண சடங்குகளுக்காக ஸ்ரீனிவாசரை அலங்கரிக்கின்றனர். ஸ்ரீ வராக சுவாமி கூறினார். அதன் பிறகு தேவர்களின் தலைவன் அழகான பெண்மணி லக்ஷ்மி தேவியை அழைத்து, அழகான விழிகளை கொண்ட அழகான பெண்மணியை திருமணத்திற்கு என்ன செய்ய வேண்டும் எனக்கு கூறுவாயாக. ரமா தேவியே, தங்கள் பணிப்பெண்களுக்கு கட்டளையிடுங்கள், எல்லாவற்றையும் இனிமையாக செய்யுங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீ தனது பணிப்பெண்களையும் நண்பர்களையும் அழைத்து அவர்களுக்கு வழிகாட்டினார். ஸ்ரீ பணிப்பெண் கட்டளையிட்டவுடன் பிரீத்தி, இன்பம், இனிமையான நறுமண எண்ணெயை எடுத்துக்கொண்டார். ஸ்ருதி, வேதங்கள், பட்டு துணியை எடுத்துக்கொண்டு இறைவனின் முன்னிலையில் காத்திருந்தார். ஸ்மிருதி, சட்ட விதி, மகிழ்ச்சியுடன் ஆபரணங்களை கொண்டு வந்தார். திருதி, மன உறுதி, கண்ணாடியை பிடித்தார். சாந்தி, நிச்சயமற்ற தன்மை, கஸ்தூரியை வைத்திருந்தார். ஸ்ரீ நாகரீகம், ஹரியின் யக்ஷ முனிவர் கர்தமரின் நிறத்தை வைத்திருந்தார். கீர்த்தி, புகழ், தங்க தலை கவசத்தையும் ரத்தின கிரீடத்தையும் ஏந்தி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் இந்திராணி தேவி குடையையும், சரஸ்வதி தேவி ஒரு சௌரியையும், கௌரி தேவி மற்றொரு சௌரியையும் ஏந்தி கொண்டனர். ஜெயாவும் விஜயாவும் விசிறிகளை பிடித்தனர். அவர்கள் வருவதை கண்டதும் ஸ்ரீ உடனடியாக எழுந்தாள். அவர் நறுமண எண்ணெய் எடுத்து தலை முதல் பாதம் வரை இறைவனின் மீது பூசினாள். நறுமண பொருள்கள் மற்றும் பொடிகளால் இறைவனின் உடலை தேய்த்து நறுமணம் செய்த பிறகு ராமபிரான் ஹரியின் நீராடலை செய்தார். வானகங்கை மற்றும் பிற புனித நதிகளின் நீரால் நிரப்பப்பட்ட 100 தங்க குடங்கள் யானைகளால் கொண்டு வரப்பட்டன. கற்பூரம் போன்றவற்றால் தண்ணீர் வாசனை மிகுந்து காணப்பட்டது. மற்றும் குடங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பகவான் ஸ்ரீஹரியின் நீராடல் சடங்கினை செய்தார். அவள் தூபத்தால் முடியின் முடிகளை புகைப்பித்தாள். அவை உலர்ந்ததும் அவற்றை கட்டினாள். இறைவனின் உடலில் தங்க நிற வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்த பிறகு இந்திரா தேவி லக்ஷ்மி தேவி தான் கொண்டு வந்த நீல நிற பட்டு அங்கியை இடுப்பு பட்டையுடன் சுவாமிக்கு கட்டினாள். அவள் அவரை கிரீடம் மற்றும் பிற ஆபரணங்களால் அலங்கரித்தாள். அனைத்து விரல்களிலும் நகைகள் அணிவிக்கப்பட்ட மோதிரங்கள் அணிவிக்கப்பட்டன. திருத்தி பகவானின் முன் கண்ணாடியை காட்டினார். கண்ணாடியை பார்த்து தேவர்களின் இறைவன் ஊர்த்துவபுந்திரத்தை செங்குத்து போன்ற பிரிவு குறியை பூசினார். பின்னர் இறைவன் லக்ஷ்மி தேவியுடன் கருடனின் முதுகில் ஏறினார். ஸ்ரீனிவாச பிரம்மா மற்றும் பிறருடன் மன்னர் ஆகாசராஜனின் நகரத்திற்கு புறப்பட்டார். பின்னர் அவர் பிரம்மதேவர், ஈசனார், வருணன், யமன், யக்ஷன், வசிஷ்டர் மற்றும் பிற புகழ்பெற்ற முனிவர்கள், சனகர் மற்றும் பிற யோகிகள் மற்றும் பக்தர்களுடன் நாராயணபுரியை நோக்கி சென்றார். மற்றும் இறைவனின் விசுவாசமான சீடர்கள், கந்தர்வர்களின் தலைவர்கள் பாடினர். தெய்வீக கன்னிகைகளின் குழுக்கள் நடனமாடினர். அப்போது இறைவனின் முன்னிலையில் தெய்வீக துந்துபி மேளங்கள் முழங்கப்பட்டன. ஸ்வஸ்தி சூக்தங்கள், ஆசீர்வாத பாடல்கள் ஓதி முனிவர்கள் அவரை பின்தொடர்ந்தனர். தேவர்கள் மற்றும் விஸ்வசேனர் மற்றும் பிற உதவியாளர்களின் குழுக்களுடன் அன்னை வகுட மாளிகை மற்றும் பிற உதவியாளர்கள் மற்றும் தேர்களில் அமர்ந்திருக்கும் சேவகர்களுடன் இறைவன் நன்கு அலங்கரிக்கப்பட்ட மன்னர் ஆகாச நகரத்தை அடைந்தார். தேவி பத்மாவதியின் திருமண இடம். இறைவன் வந்ததை கண்டதும் மணமகளை யானை ஐராவதத்தில் அமர வைத்து நகரத்தை வலம் வந்து அழைத்து சென்றனர். மன்னர் ஆகாசராஜன் அலங்கார வாயிலின் நுழைவாயிலுக்கு திரும்பி வருவதை கண்டபோது மணமகளும் மணமகனும் ஒன்றாக கொண்டு வரப்பட்டனர். மன்னர், தனது உறவினர்கள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது கழுத்திலிருந்த மலர் மாலையை கையால் கழற்றி புன்னகையுடன் அதை கமலாவின் தேவி பத்மாவதியின் திருத்தோள்களில் வைத்தார். பின்னர் அவள் மல்லிகை மலர்களின் மாலையை எடுத்து அவரது கழுத்தில் வைத்தாள்.
இதை மாலைகளை பரிமாறிக்கொள்வது. அவர்கள் 3 முறை மீண்டும் மீண்டும் செய்து பின்னர் வாகனங்களில் இருந்து இறங்கினார்கள். அவர்கள் சிறிது நேரம் பீடத்தின் மேல் நின்றனர் அல்லது அமர்ந்தனர். பின்னர் பகவான் ஸ்ரீஹரியும் பூமியின் திருமகளுமான அன்னையும் பிரம்மதேவரில் தொடங்கி தேவர்களின் குழுக்களுடன் புனிதமான திருமண அறைக்குள் நுழைந்தனர். தாமரையில் பிறந்த இறைவன் பிரம்மதேவர் திருமணத்துடன் தொடர்புடைய அனைத்து மத சடங்குகளையும் செய்தார். மாங்கல்ய சூத்திரம், தாம்பத்திய மகிழ்ச்சியின் ஷட்ஹே நூல் கட்டுவதில் தொடங்கி லாஜஹோமம், உலர்ந்த தானியங்களுடன் ஹோமம் மற்றும் முளைப்பதற்காக பருப்புக்களை ஊற வைத்தல் ஆகியவற்றுடன் முடிந்தது. விரதங்களை கடைபிடிக்க கூறிய பிறகு உறவினர்கள் கமலையையும் சுவாமியான பெருமாளையும் படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றனர். 4வது நாளில் 4 முகங்கள் கொண்ட இறைவன் அனைத்து புனித சடங்குகளையும் முடித்தார். அவர்கள் மன்னர் ஆகாசராஜனிடம் விடை பெற்று பகவான் ஸ்ரீஹரியை 2 தெய்வங்களுடனும் கருடனில் அமர வைத்தனர். பின்னர் அவர்கள் தேவர்களுடன் முன்னேறினர். தெய்வீக துந்துபி மேளங்களின் ஒலிகளுடன் அந்த குழு விருஷபாச்சலத்தை அடைந்தது. பிரம்மதேவரின் தலைமையிலான தேவர்களின் குழுக்கள் தேவர்களின் தலைவர்களின் இறைவனை புகழ்ந்தனர். சுகர் மற்றும் பிறர் உள்ளிட்ட முனிவர்களின் குழுக்கள் புருஷோத்தமனை புகழ்ந்தனர். அவர் புகழ்ந்து பாடப்பட்ட போதும் இறைவன் நகைகளால் பதிக்கப்பட்ட மண்டபத்திற்குள் நுழைந்தார். அங்கு அவர் ராமர் மற்றும் பூமியின் திருமகள் பத்மாலயா உடன் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்தார். மணமகள் மற்றும் மணமகனுக்கு மன்னர் ஆகாசராஜன் வழங்கிய பரிசுகள் மற்றும் பொருட்கள். மகேந்திரன் மற்றும் பிற சூர மன்னர் ஆகாசராஜருடன் இணைந்து தனது மகளை மகிழ்விக்க பரிசுகளையும் பரிசு பொருட்களையும் செய்ய தொடங்கினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அரிசி தானியங்கள் நாம் பெரிய தங்க குடங்களில் வைக்கப்பட்டிருந்தன. ஏராளமான பச்சை பயிறு பாத்திரங்களும் 100கணக்கான நெய் பாத்திரங்களும் இருந்தன. 1000கணக்கான பால் குடங்கள் மற்றும் பல தயிர் குடங்கள் இருந்தன. தெய்வீக மாம்பழங்கள், வாழைப்பழங்கள் மற்றும் தேங்காய் பழங்கள் இருந்தன மற்றும் பல வகையான பழங்கள், சாம்பல் பூசணி மற்றும் அரச வாழைப்பழங்கள், பலா பழங்கள் மற்றும் எலுமிச்சை பழங்கள் இருந்தன. சர்க்கரை நிரப்பப்பட்ட ஜாடிகள் இருந்தன. தங்கம், நகைகள் மற்றும் முத்துக்கள் ஏராளமாக இருந்தன. 1 கோடி பட்டாடைகள் இருந்தன. 1000கணக்கான ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக இருந்தனர். கோடிக்கணக்கான பசுக்களும் காணிக்கையாக வழங்கப்பட்டன. அன்னம் மற்றும் சந்திரனை போல வெள்ளை நிறத்தில் 10,000 குதிரைகளை கொடுத்தார். 100க்கும் மேற்பட்ட யானைகள் அவற்றின் சந்ததியில் நிரந்தரமாக இருந்தன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசர் நடனம் மற்றும் இசையில் நிபுணத்துவம் பெற்ற 4000 பெண்களை அவர் உள் அறையில் பணியாற்ற வழங்கினார். இந்த பரிசுகளை எல்லாம் செய்த பின்னர் மன்னர் இறைவனின் முன் நின்றார். மேலும் அறிவுறுத்தலுக்காக காத்திருந்தார். ஸ்ரீனிவாசர் மன்னர் ஆகாசராஜனின் தயவால் இறைவனுக்கு பக்தியின் வரத்தை பெறுகிறார். இவை அனைத்தையும் அரசியரான தேவியர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து பகவான் ஸ்ரீஹரி வெங்கடேஸ்வரர் மற்றும் தனது மாமனாரான ஆகாசராஜனிடம் அவர் கூறினார், அரசரே, என் தலைவரே, தாங்கள் விரும்பும் வரத்தை என்னிடமிருந்து தேர்ந்தெடுங்கள். பகவான் ஸ்ரீஹரி, அதாவது அன்னை லக்ஷ்மி தேவியின் நாயகர் ஸ்ரீயின் தலைவர், இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னர் ஆகாசராஜன் இறைவனிடம் கூறினார், பகவானே, உமக்கு ஒரு அசைக்க முடியாத சேவையையும் விசுவாசத்தையும் எனக்கு வரத்தை வழங்குங்கள். என் மனம் உமது தாமரை போன்ற பாதங்களில் ஓய்வெடுக்கட்டும். தங்களிடம் பக்தி இருக்கட்டும். பகவான் பதிலளித்தார், சிறந்த அரசரே, தாங்கள் கூறியது முழுமையாக நடக்கும். திருமண விழாவிற்கு வந்திருந்தவர் பிரம்மதேவர் மற்றும் பிறரை அவரவர் இல்லங்களுக்கு திரும்புதல், அவர்களுக்கு வரமளித்து அவரை தகுந்த முறையில் கௌரவித்த பின்னர் பகவான் ஸ்ரீஹரி பிரம்மதேவர் மற்றும் ஈசனார் மற்றும் அனைத்து சூரர்களையும் முறையாக கௌரவித்து
மகிழ்ச்சியுடன் ஸ்வர்க்கத்திற்கு திரும்ப அனுமதித்தார். அவர்கள் அனைவரும் சென்ற பிறகு பகவான் ஸ்ரீஹரி முன்பு போலவே சுவாமி புஷ்கரிணி கரையில் வலம் வந்து கொண்டிருந்தார். அவருடன் ஸ்ரீ மற்றும் பூமியின் மகள் இருந்தனர். அங்கு அவர் தனது தெய்வீக வாசஸ்தலத்தில் குஹரால் மதிக்கப்பட்டு அமர்ந்திருக்கிறார். 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.